அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இது உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்று நாம் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசு செயலாளர் திருமதி எஸ் மதுமதி IAS அவர்கள் பங்கு பெற்ற நேர்காணல் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம அரசியல் அமைப்புலே பார்த்தீங்கன்னா 4 தூண்கள் இருக்குது. அந்த 4 தூண்களில் முக்கியமாக இருக்கிறது மீடியா. இப்போ மீடியாவில் இருக்க அந்த மீடியாக்காரர்களுக்கே இருக்கிற அந்த பொறுப்பு என்ன, அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? மிக அதிகமான பொறுப்பு இன்றைக்கி மீடியாவுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சோஷியல் ஆக்டிவிசம் அண்டு மீடியாவுடைய ஆக்டிவிசம் இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் மக்கள் எல்லாமே டிவியில் பார்க்குறதையும் ஒரு இன்ஸ்டாவில் வர்றதையும் அல்லது ஒரு ஃபேஸ்புக்கில் வர்றதையும் முழுமையாக அப்படியே நம்பிடுறாங்க. இன்னைக்கு காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிறைய பொய்யான தகவல்களும் வருது. அதனால் அவங்களுக்கு ஒரு இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா கூட அதை இன்றைக்கி புயல் வருமா, மழை வருமா, அப்படின்னா அப்படியான்னு அது ஒரு பூதாகரமாக நினச்சிக்கிறதும் ஓவர் திங்கிங் நடக்குது எல்லா இடத்துலையுமே. ஸோ மக்களும் இதை எவ்வளவு தூரம் சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது மீடியா கிட்ட பெரிய ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஏன் பாசிட்டிவ் நிகழ்ச்சிகளையே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய சம்பவங்களை ஏன் நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்க? என்னமோ இந்த உலகமே நெகட்டிவான உலகமாக இருக்கிறது மாதிரியும், எங்கே பாரு கொலை குத்து சண்டை, சமுதாயத்தில் யாருமே நிம்மதியாக இல்லாத மாதிரியும் அப்படியே தான் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஏன் அதை கொண்டு வர்றீங்க? அதிலிருந்து மாறுபட்டு நல்ல விஷயங்கள் நிறைய இடத்துல இருக்குது. இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியை கொண்டு வரணுன்னாலும் அதனோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அதில் ஆராய்ச்சி பண்ணி ஏன் மக்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பாக மக்களுக்கு சரியான வழிகாட்டி இல்லாமல் தான் இன்றைக்கி எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சரியான வழிகாட்டியாக மீடியா செயல்பட வேண்டிய பெரிய பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த மீடியா சயின்ஸில் இருக்கவங்க, அதை படிக்கிறவங்க அதை ஃபஸ்ட்டு அவங்களுடைய எப்படி ஒவ்வொரு டாக்டரும் ஒரு ஓத் எடுத்துக்கிறாரோ அது மாதிரி இந்த மீடியா சயின்ஸ் படிக்கிறவங்க, மீடியாக்குள்ளே வர்றவங்க ஒரு ஓத் எடுத்துக்கணும். இந்த மாதிரி நாங்கள் கொண்டு போகிற ஒரு தகவல் எதுவாக இருந்தாலும் அந்த தகவல் உண்மையான தகவலாக நான் ஆராய்ச்சி பண்ணி சரியாக இது இருக்குங்கிறதுக்காக கொண்டு போகிறேன், அதனால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓத் இவங்களும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக வேண்டுகோள். மீடியாவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, மக்களுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செய்திகளிலுமே ஒரு பரபரப்பு இருக்கணும். இப்போ முதல்ல செய்திகள்னு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னாலே பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே அந்த இந்த மாதிரி செய்திகள் தான் இருக்குது. அப்போ மக்கள் மனதிலுமே பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் இல்லைன்னா ஒரு செய்தி சேனலை பார்க்குறதே சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ எத்தனை நாள் இதே மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு விஷயங்கள்லேயே தங்களை மக்கள் வச்சுருக்க போகிறாங்க? இல்லை எப்படி அவங்களோட அந்த எண்ணங்களை அவங்க மாற்றிக்கலான்னு நினைக்கிறீங்க? மாறிக்கிட்டு இருக்கு அப்படி தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. மக்களுக்கே தெரியுது. பெருவாரியான சமுதாயத்தை நீங்கள் பார்க்கும்போது பெருவாரியான மக்கள் இன்றைக்கி சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பரபரப்பு நம்ம எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. நீங்கள் ஐடி செக்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்தில் ஐடி செக்டார் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த பரபரப்பான வாழ்க்கையை விட்டுட்டு நான் ஏன் என்னோடய வாழ்வியலையே மாற்றிக்கக்கூடாது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏன் கொண்டு வரக்கூடாது? எஸ், நிறைய பேர் விவசாயத்துக்கு போயிட்டாங்க, நிறைய பேர் கிராமத்தை நோக்கி போயிட்டாங்க, நிறைய பேர் பொது வாழ்க்கையில் சமூக பணி செய்ய வந்துட்டாங்க. இன்றைக்கி ஆறு குளங்களை எல்லாம் தூர்வாரி தண்ணீர் கொண்டு வரத்துக்குங்கிறத யார் பண்ணாங்க? இளைஞர்களும் இந்த மாதிரி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களும் தான். அவங்க இறங்கி தான் இன்றைக்கி செஞ்சாங்க. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு, நிறைய நல்ல கதைகள் இருக்குது. இது கதைகள் இல்லை, நிஜங்கள் நிறைய இருக்குது. அந்த நிஜங்களை நம்ம கதைகளாக்கி கூட மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஒரு கிராமத்தையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இன்றைய இளைஞர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 10 கோடி மரங்களை நட வேண்டும், பனை நட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி அதுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறாங்க, மாணவர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்ம களை செடிகளை எல்லாம் குறைக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் விவசாயம்னு சொன்னீங்க. எப்படி நுண்ணிய ப்ரெசிஷன் டெக்னாலஜியை எப்படி விவசாயத்துக்கு கொண்டு போக வேண்டும், ஆர்கானிக்
கல்டிவேஷன் எப்படி பண்ணணும், இப்படி எல்லாருமே மாறிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் அந்த மாற்றங்கள் வந்து நமக்கு தெரியல, ஏன்னா அது வந்து வெளியில் வரல, பெரிய லெவலில் அது வெளியில் வரல. விவசாயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள், சமூக பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் இந்த குழந்தைகளை படிப்பிக்கணும், நான் ஒரு மென்டாராக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எல்லாத்தையும் உதறிட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் கூட அதையெல்லாம் உதறி தள்ளிட்டு ஏதாவது ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து, எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த கல்வராயன் ஹில்ஸு இந்த மாதிரி மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே போய் உட்காந்து அங்கே அவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இப்படி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு தெரிந்த இன்னொருத்தர் வந்து ஜெர்மனியில் பெரிய வேலையில் இருந்தார், அதையெல்லாம் உதறிட்டு இன்றைக்கி வந்து கிராமமாக போய் பிள்ளைகள் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், தமிழை சரியாக படிக்கணும், அதே நேரம் இங்கிலீஷ்லேயும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு அங்கே இருக்கிற பெண்களுக்கும், அங்கே இருக்கிற அதாவது பெண்கள்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளோட தாய்மார்களையும் அவங்க வந்து அவர்களுக்கும் கற்பிக்கின்றார்கள், குழந்தைகளுக்கும் கற்பிக்கின்றார்கள். இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக அவங்களுடைய பயணம் வந்து ஒரு வெற்றி பயணமாக சென்று கொண்டிருக்கின்றது. அவங்க வந்து மோர் தேன் ஒரு 1000 சில்ட்ரனுடைய வாழ்க்கையை தொட்டு வந்திருக்கிறாங்க, மாற்றி இருக்கின்றார்கள். இப்போ இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான மாறுதல்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பொறுமையாக நமக்கே தெரியாமல் கிராஜுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம சமூகம் வந்து நெகட்டிவிட்டி இல்லை, பாசிட்டிவை நோக்கி, அதுக்கே வந்து அந்த பரபரப்புன்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த பரபரப்பு எனக்கு வெறுப்பை தருகின்றது என்று உணர்ந்தவர்கள் மெதுவாக அதை நோக்கி அவங்க அந்த பரபரப்பை எல்லாம் தள்ளிட்டு மெதுவாக அமைதியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களுக்கு எந்த வகையில் நான் பயனுள்ளவனாக இருப்பேன் அல்லது பயனுள்ளவளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஆழ்ந்து யோசித்து அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் நாம் வெளியில் கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்லணும். தே வில் பி அன் இன்ஸ்பிரேஷன். பட் நம்ம அதை படிக்கணும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். அதனால் பரபரப்போ அல்லது இந்த பிரேக்கிங் நியூஸோ என்பது வந்து இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகிட்டே வந்துடும் வெகு விரைவில். அது ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், அது கண்டிப்பாக அந்த மாற்றம் வேணும். இப்போது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னைக்கு குழந்தைகள் நம்ம பேசணும், குழந்தைகள் வந்து நிறைய ஸ்க்ராலிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயத்த பார்க்குறது அப்படி தான் இருக்கே தவிர, ஒரு உறவினர் வீட்டுக்கு வந்தால் கூட அவங்கக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி ஒரு வார்த்தைகள் உபயோகிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை வாழ்வியல் விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. இதுக்கு தனியாக கோர்ஸ்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா அந்த காலத்தில் யாரும் கோர்ஸ் எடுத்து நமக்கு அதெல்லாம் சொல்லித்தரல. பட் இன்னைக்கு இப்படி குறுகிய காலத்தில் பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட பிள்ளைகள் வந்து ஒரு அல்ட்ரா லெஜெண்டாக இருக்கணும், சாம்பியனாக இருக்கணும்னு சொல்லிட்டு பல கலைகளை திணிக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வாழ்வியல் எப்படி வாழணும்னு சொல்லித்தர மாட்டுறாங்க. அவங்களுடைய கடமைகள், அதாவது ஒரு குழந்தை எழுந்துச்சுன்னா காலையில் என்ன செய்யணும், அடுத்து என்னென்ன பண்ணணும், அது திட்டப்படி அது எப்படி போகணும் அப்படின்ற ஒரு விஷயமே அதுக்கு புகுத்த மாட்டுறாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பேரண்டிங் பற்றி சொல்ல முடியுமா? ஒரு 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம், அதாவது நம்மளுடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, நம்மளுடைய பாட்டி தாத்தா, அந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்துக்காக அப்படின்னு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய தாய்மார்கள், பெற்றோர், தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷன், நம்ம ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனரேஷனில் இருந்து ஒரு சுயநலமான ஜெனரேஷன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு சைக்கிள் மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அப்போல்லாம் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தது, எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, ஒருத்தருக்கு இந்தந்த வேலை அப்படிங்கிறத அவங்களே பகிர்ந்து ஒரு குடும்பத்தை நடத்தினாங்க. சச்சரவுகள் இருந்தாலும் தாண்டியும் ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க. அடுத்தது கொஞ்சம் பிரிந்து வந்தார்கள். அதை வந்து அப்பா அம்மா, அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா குழந்தை அப்படின்னு இருந்தது. அதுவும் பிரிஞ்சு இன்றைக்கி நான் என் பிள்ளை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ பிள்ளை என்ன பண்ணுறான், எனக்கு யாருமே வேண்டாம், நான் மட்டும் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நானும் என் பொண்டாட்டி இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு சுயநலமான சமுதாயத்தை இந்த பெற்றோர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மாறணும். ஒரு பேரண்டிங் அப்படின்னு வரும் பொழுது வெறுமை என் குழந்தை வந்து ஆஹா ஓஹோ ஒரு டிவியில் வரணும், எல்லாரும் பார்த்து பாராட்டணும், புகழணும் அப்படிங்கிறதல்ல. குழந்தையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் சிறப்பாக வளரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை, எப்படி நான் அதை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், எப்படி தன்னுடைய காரியங்களை அது வந்து சரியாக செஞ்சுக்கணும், அம்மா அப்பாவுக்கும் எப்படி உதவணும், வர்றவங்கள்ட்ட எப்படி பழகணும், பேசணும், சமுதாயத்தில் வெளியில் போகும்பொழுது அக்கம் பக்கத்தினரோட எப்படி பழகணும், இதெல்லாம் வந்து
இன்னும் நம்ம வந்து சொல்லித்தரத்துக்கு முதல்லலாம் எப்படி வந்தது குழந்தைகளுக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாரும் நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு பெரியவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தே அது கற்றுக்குச்சு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல, வந்து பை ஆக்ஷன், பை லிவிங் பை எக்ஸாம்பிள், அப்படி தான் அது வந்து தெரிஞ்சுக்கும். அதை வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும். இன்றைக்கி படிச்சுட்ருக்கிறவங்க, இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கவங்க நாளைக்கு பெற்றோர் ஆகும் பொழுது இதை மனசில் நிறுத்திக்கிட்டு அவங்க வந்து செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக மேம். இப்போ ரேட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே நான் அந்த பரபரப்புன்னு சொன்னேன். இப்போது பக்கத்தில் இருக்கவங்க வீடு வாங்கினா நம்ம வீடு வாங்கிடணும், அடுத்து அவங்க கார் வாங்கினா நம்ம கார் வாங்கிடணும், அது இஎம்ஐயில் போட்டாது நம்ம எப்படியாவது வாங்கிடணும், கடனாளி ஆனாலும் பரவாயில்ல பொருள் கையில் வந்துடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னீங்க, ஒரு பொருளை வாங்கணுன்னா ஒரு 50,000னா அது சிறுக சிறுக சேமிக்கும் பொழுது தான் இதுக்காக சேமிக்கிறோம் அப்படின்னு வரும்பொழுது அதை வாங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போது ஒரு பொருளை இன்றைக்கே வாங்குறேன் அப்படின்னா அதில் இருக்க சுவாரஸ்யமே போயிடும். இப்போ நம்ம எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ரேட் ரேஸ்லேருந்து கொஞ்சம் வெளில வர்றதுக்கு வழி சொல்கிறீங்களா? வழி இல்லை, அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நாமளே ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கணும், நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், நான் இது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம சிந்திக்கணும். அதை சிந்திக்கிறதுக்கான சமயமே நம்ம கொடுக்கறதில்ல, நேரமே நம்ம கொடுக்கறதில்ல. இன்றைக்கெல்லாம் காலையில் எழுந்துக்கிறோம், வேகமாக நம்மளோட செயல்பாடுகளை செய்கிறோம், நம்மளோட கடமைகள்னு சொல்லி சமைக்கிறோம், எல்லாம் வேறு வீட்டு வேலைகளை செய்கிறோம், அப்புறம் ஆஃபீஸுக்கு ஓடிடுறோம், அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் வர்றோம், ஏதாவது ஒரு டிவி முன்னாடியோ ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் முன்னாடியோ உட்காந்துக்கிறோம், அவ்வளோதான். என்றைக்காவது உட்காந்து, அது வந்து ஒரு டெய்லி கூட வேண்டாம், ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பரபரப்பே இல்லாமல் உட்காந்து நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இது எனக்கு உண்மையாலுமே சந்தோஷத்தை கொடுக்குதா, அடி மனதிலிருந்து அதை நீங்கள் வந்து ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உணர்ந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது இல்லை, எனக்கு வந்து இந்த பரபரப்பை தாண்டி ஏதாவது எனக்கு தேவையா, அல்லது இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குதா, இதை மனசில் நிறுத்திக்கிட்டு அவங்க வந்து செயல்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப சிறப்பாக நிறைய தகவல்கள் எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க மேம். இப்போ அடுத்து நீங்கள் இப்போ பணிபுரிஞ்சிட்ருக்க அந்த அரசு செயலாளர் அப்படின்ற பதவியில் மாற்றுத்திறனாளிகள் துறையில் இயங்கிட்டுருக்கீங்க. இப்போது இந்த அலுவலகத்தில் என்னென்ன திட்டங்கள் நடந்துட்டுருக்கு, உங்களுடைய இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது இந்த துறையோட? மாற்றுத்திறனாளிகளினுடைய நலம், அதுக்கான துறை தான் இப்போ நான் இருக்கிறது, அதில் தான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். மாற்றுத்திறன் அப்படிங்கிறத வந்து 21 வகையாக நம்ம வந்து ஆர்பிடபிள்யூடி ஆக்ட், அந்த ஆக்டில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ப்ராடாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, விஷுவலி இம்பேர்ட், கண்கள் தெரியாதவர்கள், அப்புறம் ஹியரிங் இம்பேர்ட், காதுகள் கேளாதவர்கள், அதுக்கப்புறம் லொக்கோமோட்டார் டிஸார்டர், அதாவது எலும்பு சம்பந்தமான உங்களுக்கு அசைவுகள் சம்பந்தமான விஷயங்களில் குறைபாடு இருக்கிறது. அதுக்கப்புறமா இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அதாவது மூளை சம்பந்தமாக புரிதல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குறைபாடுகள். இப்படி இருக்கக்கூடிய குறைபாடுகளில் 21 வகையான குறைபாடுகள் நம்மக்கிட்ட இப்போ கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க ஆக்டுக்கு கீழே. அவர்களுக்கு நம்ம வந்து எப்படி எந்த விதமாக அரசு உதவலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வெறும் அரசு எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், 2000, இப்போ நம்ம 2000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 80% மேலே வந்து அவங்களுக்கு குறைபாடுகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுக்குறோம், மோட்டரைஸ்டு ஸ்கூட்டர் கொடுக்குறோம், அசிஸ்டிவ் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடிய, நீங்கள் வந்து காது கேளாதவர்களுக்கு ஹியரிங் எய்ட் கொடுக்குறோம், கண்களுக்கு வந்து ஏஐ பொருத்தப்பட்ட கிளாஸஸ் கொடுக்குறோம், ஸ்டிக்கு கொடுக்குறோம், அப்புறம் ப்ராஸ்தட்டிக்ஸ் போடணுன்னா அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து உதவித்தொகையில் எக்யூப்மெண்ட்டே வாங்கி தர்றாங்க, அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து செய்கிறோம். முக்கியமாக அவங்களுக்கு வந்து என்னென்னா யூடிஐடி கார்ட்ஸ், அதாவது என்ன மாதிரியான குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு, எத்தனை சதவீத குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கான ஒரு கார்டு, ஐடி கார்டு கொடுக்குறோம். இந்த ஐடி கார்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்களை அவங்க கவர்மெண்ட்டினுடைய சலுகைகள் இதெல்லாம் பெறலாம். அப்புறம் இவர்களுக்கு குறைபாடு உடையவர்கள் வந்து இலவசமாக பேருந்தில் பயணம் படலாம். இதெல்லாம் நம்ம வந்து அரசு செய்து கொண்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் 5% இந்த குறைபாடு இருக்கிறவங்களில் 5% பேருக்காவது நீங்கள் வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி கல்வி கூடங்களில், கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு கண்டிப்பாக செய்து தர வேண்டும்.
வேலைகளில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் 4% இடஒதுக்கீடு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆக்ட் சொல்லுது. அதை நாங்கள் வந்து இப்போ வந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா நிறைய பேர் வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்கே நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது 40% மேலே இருக்கக்கூடிய குறைபாடுகள் இருந்தால் அது வந்து பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ். அவங்களுக்கு வந்து வேலை அப்புறம் கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்களுக்கு முன்னுரிமை தரப்படுகிறது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்களுக்கான அசிஸ்டிவ் டிவைசஸ் இதுதான் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக பண்ணுறோம். என்ன மாதிரியான அசிஸ்டிவ் டிவைசஸ் வேணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து சாய்ஸ்னால் எனக்கு என்ன வேணும். இப்போது எனக்கு வந்து ஒரு வீல் சேர் வேணும் அப்படின்னா அந்த வீல் சேரில் இன்னும் ஒரு மோட்டர் பொருத்திய வீல் சேர் வேணும் அப்படின்னா என்னோடய சாய்ஸ் அது. அதாவது நான் தனிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு அது வேணும். அப்போ கவர்மெண்ட் எனக்கு வந்து ஒரு மோட்டர் இல்லாத ஒரு வீல் சேர் தருது. அதுக்கு வந்து ஒரு 15,000 ஆகுது. இல்லை ஒரு மோட்டர் பொருத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கூடுதலாக ஒரு 1,000 ரூபாய் வருதுன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, என்னால் அந்த 1,000 ரூபாவை தர முடியும், நான் அதை எனக்கு நீங்கள் பொருத்தி தாங்க அப்படின்னா அரசு அவங்களுக்கு பொருத்தி தந்துடுது. அப்போ அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இன் காஸ்ட்டை வந்து அந்த மாற்றுத்திறனாளி அவர் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். அல்லது ஏதாவது ஒரு CSR ஆக்டிவிட்டி கீழே அவருக்கு ஏற்பாடு பண்ணி தர்றோம். அப்போது கிட்டத்தட்ட இப்போ வந்து என்ன நீங்கள் முக்கியமாக எல்லார்கிட்டையும் பரவலாக வந்து என்னென்னா அந்த ஸ்கூட்டர் கால்கள் இல்லைனாலும் கைகள் நல்ல பலமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூட்டர் தர்றோம். இன்றைக்கி தேதி வரையிலும் கடந்த வருடம் மட்டுமே ஒரு 11,000க்கு மேலே வந்து ஸ்கூட்டர் தந்திருக்கிறோம். அது விலை இல்லாமல் தான். ஆமாம், விலை இல்லாமல் தான். அவங்க அப்ளிகேஷன் போட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு UDID கார்டு, அந்த ஐடி கார்டு இருக்கிறத வச்சு அவங்களோட டிசபிலிட்டி, அதாவது அவங்களுக்கு எத்தனை சதவீத மாற்றுத்திறன், 80% மாற்றுத்திறனா 70% மாற்றுத்திறனா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு டாக்டர் அவங்களுக்கு கைகள் நல்ல நிலையில் இருக்குது, அவங்க கையில் வந்து இந்த கிளட்சு கீரு எல்லாம் பண்ணி அவங்களால வண்டியை ஓட்ட முடியும் அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணாருன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கூட்டர் தர்றோம். ஆமாம், இன்றைக்கி அவங்க வந்து தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக அவங்களுக்கு வந்து இது தருது. ஸோ எல்லா அசிஸ்டிவ் டிவைசஸும் இதுக்காக தான் அவங்கள வந்து இண்டிபெண்ட்டாக செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். இதை தாண்டி தெரப்பி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் இருந்தால் போதும்ன்ட்டு. தெரப்பியாலேயே நிறைய பேர் வந்து குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து கரெக்டாக ரெகுலராக வரணும். அந்த தெரப்பிக்கு தான் இப்போ நம்ம வந்து உலக வங்கியுடைய ஒத்துழைப்போடு நம்ம வந்து பிளாக் லெவலில் ஒவ்வொரு வட்டார அளவுலையும், சப்டிவிஷன் அளவுலையும், டிஸ்ட்ரிக்ட் அளவுலையும் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ்னு நம்ம போடுறோம். அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் மூலமாக இவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி, ஆடியோமெட்ரி, அதாவது காது கேளாதவர்களுக்கு அவங்க அதுக்கான கருவிகள், அதுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி, முக்கியமாக வந்து அவங்க காது கேட்காதவர்களுக்கு பேச்சும் வராது, அவர்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்கள பேச வைக்கலாம், அவங்க அதை புரிஞ்சிக்க முடியும். காதுக்கு நீங்கள் ஹியரிங் எய்டு கொடுத்துட்டு அவங்கள பேச வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். அப்புறம் ஆர்கனைசேஷனல் தெராப்பி, எப்படி அவர்கள் நடந்து கொள்ளணும், லைஃப் ஸ்டைல், டெய்லி அவங்களுக்கெல்லாம் சில ஆட்டிஸ்டிக் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு நடக்க தெரியாது, நிற்க தெரியாது, பாத்ரூம் போக தெரியாது, அவங்களுக்கெல்லாம் இந்த தெரப்பி மூலமாக நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி நம்ம பண்ணித்தரோம். இந்த மாதிரி திட்டங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் துறையில் நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் பலம் இருக்குது, எங்களால் பணியாற்ற முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணித்தரோம். என்ன மாதிரியான வேலைகளை இவங்களுக்கு பயிற்சி கொடுத்தா, ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்தா அந்த ஸ்கில்லை வச்சு இவங்க பணிக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம், எம்ப்ளாயபிளாக இவங்களை ஆக்கலாம். தொழிலாளராக கூட மாறுறாங்க. நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். இப்போ நீங்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது மறக்க முடியாத நிகழ்வுகள் நிறையா நடந்திருக்கும் இல்லையா? அதில் சிலது எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? நிறைய விஷயங்கள் எதுன்னு குறிப்பிட்டு எனக்கு நீங்கள் இப்போ கேட்கும்பொழுது திடீர்னு கேட்ட உடனே சொல்ல முடியல. ஏன்னா நிறைய நிகழ்வுகள், நிறைய விஷயங்களை வந்து நிறைய நிகழ்ச்சியான நிகழ்வுகளும் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு டக்குன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது ஒரு சின்ன பெண், அவங்களுடைய தாய் தந்தை 2 பேருமே உடனே மரணம் அடைஞ்சிட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். அவங்களுக்கு கூட யாருமே இல்லை. இப்போ அந்த பெண்ணை வந்து நம்ம கொண்டு போய் ஒரு கார்டியனை போட்டு நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில், இந்த ஆர்ஃபனேஜில் சேர்த்து அது நல்லா படித்து இன்றைக்கி வந்து ஷீ ஹாஸ் பிகம் அ வெரி குட், ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஷீ ஹாஸ் எக்யூப்ட் ஹர் செல்ஃப் அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் அப்ராட்.
அந்த நேரத்தில் வந்து அந்த தாய் தந்தையர் யாரும் இல்லை, தாத்தா பாட்டியாகவும் எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு இமீடியட்டாக ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணி நம்ம வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு அந்த ஆர்ஃபனேஜில் தங்க வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். நிறைய முதியவர்கள், ஒரு 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 அம்மாலாம் ரொம்ப வயதானவர்கள், 70-80 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவங்க குழந்தைங்க, அவரோட பையன் அவங்கள வந்து கவனிக்கவே இல்லை. அந்த அம்மா வந்து முறையிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நான் நாமக்கல்லில் பணியாற்றும் போது அவங்களுக்கு கூப்பிட்டு வீட்டில் பையனெல்லாம் கூப்பிட்டு தன்மையாக சொல்லி பார்த்து அதையும் கேட்கலன்னொடனே தட்டி அவரை வந்து கொஞ்சம் அம்மாவை நீ கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்றத ஏற்பாடு பண்ணி அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு பையன் கூடவே இருந்து அம்மாவை பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் பெரிய விஷயம். ஒரு சில இடங்களில் ஒருத்தருக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கான பாதையே இல்லை, ஆனால் வீடு கட்டிட்டாரு, அது அவருக்கு தெரியவே இல்லை. திரும்ப வந்து இந்த நம்ம ரெஜிஸ்டரையும் எஃப்எம்பியும் பார்க்கும் பொழுது அவருக்கு பாதையே இல்லைங்கிறதே தெரியும். அதுக்கப்புறம் அவருக்கு பாதைக்காக எப்படி அந்த இதையே மாற்றலாம், அந்த இடத்தினுடைய டிசைனையும் எப்படி மாற்றலாம், அந்த ஊர்க்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி எத்தனை வீடுகள் அந்த மாதிரி இருக்குது, ஒருத்தருக்குன்னு நம்ம செய்யாமல் எத்தனை வீடுகள் அந்த மாதிரி இருக்குங்கிறத பார்த்து அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ரூட்டு போட்டு அவங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் ஒரு பாதை அமைத்து கொடுத்து அதனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராமமே பயனடைஞ்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக இப்போ தோணினாலும் கூட அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து அது வந்து இன்றைக்கி சின்ன விஷயம், அன்றைக்கி அவங்களுக்கு வந்து அது பெரிய பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மலை கிராமங்களுக்கு வந்து யாருமே போகாத மலை கிராமங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள போய் அங்கே இருக்கிற மக்களை பார்த்து அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு அங்கே ஒரு கிரிவன்சஸ் டே, அதாவது அவங்களுக்கு ஒரு குறைதீர் நாள் கூட்டம் நடத்தி அந்த மாதிரியான நிகழ்வுகள் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப சிறப்பான தகவல்கள் நிறைய எங்களோட பகிர்ந்துட்டுருக்கீங்க. உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள், அந்த அடுத்த திட்டங்கள், பாதைகள்னு இருக்கும் இல்லையா, அதை பற்றி எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? பர்சனலாக எனக்கு பேசணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இன்றைய மாணவர்கள் அவர்களோட நிறைய நேரத்தை வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மென்டாராக ஏன் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்கிட்டையுமே ஒரு என்னை அணுகக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன அளவில் நம்ம வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இதையே வந்து ஒரு பெரிய அளவில் செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை வந்து எப்படி முன்னடத்தி கொண்டு போக முடியுமோ அது வந்து என்னுடைய மிகப்பெரிய லட்சியமாக நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக முழு நேரம் அவர்களுக்கு செயல்படும் ஒரு 100 மாணவர்களையாவது நாம் டச் பண்ணணும், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றணும், அவர்களை வந்து சிறப்பாக ஊக்குவித்து அவர்களுடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறத அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து மேன்மைப்படுத்த வேண்டும். இது வந்து ஒரு பெரிய கனவு. இதை தாண்டி இயற்கை விவசாயம் என்பது என்னுடைய மனதுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஸோ அந்த இயற்கை விவசாயத்தை எப்படி செய்யணும், உழவில்லா விவசாயம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் விவசாயம் என்னும்போது எல்லாத்துக்கும் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் தான் எல்லாருக்கும் சோறு போடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தட்டில் என்ன இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறதே வந்து ஒரு டிவியோ அல்லது ஒரு ஊடகமோ தான் இன்றைக்கி நிர்ணயிக்குது. ஆமாம், அதை மாற்ற வேண்டும். ஸோ நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, அதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன, அதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த பாரம்பரிய உணவு முறைகளுக்கு நம்ம போனால் நம்ம எப்படி சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறத நோக்கியும் ஒரு பயணப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் இருக்கிறது. இது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக என்னால் ஆன ஒரு சிறிய அளவு முயற்சியையும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. சிறியன்றது ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு உணவை வந்து மறக்கடிச்சிட்டோம், ஒரு பாரம்பரிய உணவை மறக்கடிச்சிட்டோம்னா அந்த கலாச்சாரமே அழிஞ்சிடும். உணவுலேருந்து அந்த கலாச்சாரம், இந்த மரபு எல்லாமே மாறிடுச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சது, அவ்வளோதான். நம்ம உண்ற உணவு அரிசியாக இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாடு, அது சரி இல்லையா? அது ரொம்ப சிறப்பாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த உணவை பற்றி. மேம், நிறைவான கேள்வி அப்படின்னா, நம்ம நேயர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். காலையில் எழுந்திருப்பாங்க, ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க, ஒரு 4-4:30 வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. டாக்டர்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். இப்போது ஒரு IAS கலெக்டர், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அதாவது உங்களோடது. இது வந்து எல்லாருக்குமான லைஃப் ஸ்டைல் மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஆனால் ஒன்று எப்படி ஒரு டாக்டருக்கோ அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நேரம், அவங்களுடைய இதில் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய நேரம் அவங்களுக்கு அவங்க நிர்ணயிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பணியில் நான் இன்றைக்கி எனக்கு 10 மணிலேருந்து 5:45 வரையிலும் என்னுடைய வேலை நேரம் அப்படின்னா நான் 10 மணிக்கு போயிட்டு 5:45க்கு கிளம்பி வந்துடலாமான்னா முடியாது, அது இல்லை.
எப்போ எது நடக்கும்னு தெரியாது. இப்போ என்னை சார்ந்த ஒரு விஷயமாக இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர்னா இன்றைக்கி மாவட்ட ஆட்சியருக்கு திடீர்னு ஒரு அவசரமான ஒரு மீட்டிங்னா அவர் போகணும். இன்றைக்கி வந்து ஒரு பிரசிடெண்ட் வர்றாங்க இல்லை ஒரு பிஎம் வராங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு வராங்கங்கிறது தெரியாது. அதற்கான வந்து பணிகளை பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட வந்து எஸ்பியோட சேர்ந்து அவர் செய்யணும்னா அதுக்கு 10 நாளாக அவர் வேலை செய்யணும். அப்போ வந்து ராப்பகலாக அவர் வேலை செய்யணும். இத்தனை மணிக்கு போயிட்டு இத்தனை மணிக்கு நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் இதில். ஆனாலும் இதுலேயும் நம்ம எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கொஞ்சம் மெடிடேட்டிவாக இருந்துக்கிட்டு இந்த வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது. எப்போ எந்த பணி வரும், என்ன அவசரம் வரும் அப்படிங்கிறது, என்ன நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரையாவது சந்திக்க வேண்டிய 10 பேர் நம்மை சந்திக்க வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கான நேரம் ஒதுக்க வேண்டும். நம்ம பணிகளையும் நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பாகவும் இது கொஞ்சம் சிரமமாக நினைத்தோம்னா சிரமம் இல்லை, இந்த பணி தான் என்னுடைய பணி என்று நினைத்தால் அது வந்து செய்யலாம். ஆனால் இத்தனை மணிக்கு நான் எழுந்து சீட்டை விட்டு எழுந்து வந்துடுவேன் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே ஒரு தீர்வு வேற சொல்லணும், கண்டிப்பாக சிறப்பான ஒரு தீர்வு வேற சொல்லணும், கண்டிப்பாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல். கண்டிப்பாக அதுதான். அதனால தான் இப்போ இருந்தே யார் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதனால தான் இப்போ இருந்தே அவங்களுக்கு வந்து சமூக பொறுப்பு உணர்ச்சியை உணர்ந்துக்கிட்டு என்ன நடக்குது அவங்கள சுற்றிங்கிறத வந்து படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு வந்து இது சரியா, இதுக்கு என்ன தீர்வு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பணிக்கு வரும் பொழுது அவங்களால வந்து டக்குன்னு ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியும். இப்போது நேற்று வந்து ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருந்தார். இப்போ புதுசாக வந்து ஐஏஎஸ் தேர்வு எழுதி வந்திருக்கிறவர் அவர் ஒருத்தர் வந்து கேட்டுட்டு இருந்தார் என்கிட்ட, ஏன் நிறைய இடங்களில் வந்து நமக்கு முதியோர் இல்லங்கள் இருக்கின்றது, அது மாதிரி ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, ஏன் வந்து இவங்க 2 பேரையும் ஒன்றா போடக்கூடாது, அவங்கள போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்குமா, அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு. நல்ல கேள்விதான், நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நான் சோஷியல் வெல்ஃபேரில் இருக்கும் பொழுது செஞ்சு பார்த்தேன். நான் சமூக நலத்துறை செயலாளராக இருக்கும்போது செஞ்சு பார்த்தேன். நீங்கள் வந்து சைக்கலாஜிக்கலாக இருக்கும் விஷயத்தை, இந்த மாதிரி சோஷியல் சைக்காலஜி வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நாம் வந்து புத்தகத்தில் வந்து சிந்தித்து செயல்படுறதுங்கிறது வேறு, நிஜத்தில் இருக்கிறது வேறு. அப்போது இந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை கொண்டு போய் ஏன் ஒரு பாட்டி வந்து ஒரு குழந்தைக்கு நீ பாட்டியாரு நீ தாத்தாவாயிருன்னு ஒரு குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னா, நிறைய முதியோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் வந்து எங்களுடைய இலையுதிர் காலத்தில் இருக்கிறோம், எங்களுக்கே மூட்டு வலி அந்த வலி இந்த வலின்னு இருக்குது, எங்களுக்கு நிம்மதியாக அமைதியாக இருந்தால் போதும், இந்த குழந்தைங்க வாரத்துக்கு ஒரு நாள் வந்துச்சா நாங்கள் ஏதோ கொஞ்சம் நேரம் கதை சொன்னோமா, அவங்க சொல்கிறத கேட்டோமா போனோமான்னு இருந்தால் போதும். தினப்படியாக இந்த குழந்தைய நாங்கள் வந்து தயார் பண்ணி திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் திரும்ப சாயங்காலம் வந்த உடனே படிக்குதான்னு பார்த்து சாப்பிட்டுச்சான்னு கேட்டு அதுக்கு வயிற்று வலி வந்ததா அழுதுதா போச்சா இதெல்லாம் எங்களால் இப்போ பண்ண முடியாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 90% முதியோர்கள் சொன்னாங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்குன்னு மீ டைம், எனக்கான நேரத்தை நான் இதுவரையிலும் என் வாழ்க்கையில் எடுத்துக்கல. இப்போ இந்த முதிய காலத்தில் தான் நான் வந்து தனியாக இருந்து என்னையே நான் பராமரிச்சுக்கிறதுக்கோ பார்த்துக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, இப்போ நான் இன்னொரு பொறுப்பை நான் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு நிறைய முதியவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ரியல் ஃபெயிலியர். அப்போ எல்லாரும் 90% முதியோர்கள் வேண்டாம் எனக்கு விரும்பப்படுறவங்களை இதெல்லாம் திணிக்க முடியாது. ஸோ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம ஏதாவது வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அது 2 பக்கமும் நம்ம வந்து அதை சீர்தூக்கி பார்த்துட்டு தான் அதை செயல்படுத்த முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். சிறப்பாக சொன்னீங்க. அந்த பகுத்தறிவு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம நினச்சா அதை செஞ்சிடலாம், பட் அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா, முதல்ல அதனால ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக சொன்னீங்க. ஆனால் இந்த விஷயம் நீங்கள் முதியோர்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஹோம் கேர் சென்டரில் இப்போது சிறு வயது நர்சஸ் அந்த மாதிரி அவங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, முதியோர்களை பார்த்துக்கிறதுக்கு இருக்கு. ஆமாம், ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம். இன்னைக்கு வந்து முதியோர்கள் வந்து அவங்க ஒரு தனியாக அவங்களே வந்து ஒன்று கூடி ஒன்றா சேர்ந்து இத்தனை வருஷம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து பரபரப்பு வேண்டாம் இல்லையா, அவங்கள பிஸியாக வச்சுக்க வேண்டிய வயசு வந்து முதுமையான காலத்தில் தான். மற்ற நேரில் வேலை செஞ்சாங்க, வேலை செய்யலை. முதுமையான நேரில் தான் அவங்கள சுறுசுறுப்பாக, பரபரப்பு என்பதை விட சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வெளியில் போகணும், பேசணும், என்ன நடக்குதுன்ட்டு இவங்கள மாதிரியான முதியோர்களோட அவங்க கலந்து பேசணும். இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட போய் பழகணும், பேசணும். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை செய்ய மறுக்கிறார்கள். கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே, இந்த சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே என்னென்னா அவங்க வந்து எனக்கு போதும்,
இதுக்கு மேலே எனக்கு வந்து வாழ்க்கையில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்ததுனால தான் அந்த குழந்தைகளை அவங்க வந்து ஒரு பாரமாக கருதுகிறார்கள். அதை தாண்டி இல்லை என்னால் இன்னும் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருக்குது, என்னால் ஏதாவது ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியும், அதை நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு வெற்றிகரமாக இருந்திருக்கும். அதை முதியவர்கள் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். அதாவது உங்களுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு சில மணி நேரத்தில் எங்களுக்கு கடத்திட்டுருக்கீங்க. நம்ம நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும். அண்ணா சமுதாய வானொலிக்கு இந்த நிலையத்திற்கு வந்து சிறப்பான தகவல்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. அண்ணா சமுதாய வானொலி அப்படிங்கிறத ஒன்று தொடங்கி இத்தனை பேரையும் ரீச் பண்ணுறீங்க, அதுவும் இளைய சமுதாயத்தை ரீச் பண்ணக்கூடிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதை எடுத்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றி. இன்றைக்கு உங்களோட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கும் மனதுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்திருக்கிறது. மிக்க நன்றி. தேங்க்யூ. இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் திருமதி எஸ் மதுமதி ஐஏஎஸ் மற்றும் எஸ் அபிராமி. தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை.